வணக்கம் அக்கா. குளோப் சீரியஸ் பார்ட் 1. இன்றைக்கி வந்து சரியான மழை. வீட்டை சுற்றி தண்ணி ஏற்கனவே தேங்கிருந்துச்சு. இப்போ தண்ணி அதிகமாகிடுச்சு. சரி பல்ல வளர்க்க போகணுன்னு பார்த்தா நம்ம புதிய நண்பர்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாப்புல. அவங்கள அப்படியே சந்திச்சுட்டு அப்படியே போய் குளிருக்கு டீ குடிப்போம்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு அடிக்கிற மழைக்கும் வெயிலுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்கிறதே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குளிரில் நடுங்கிட்டு ஒரு டீயை குடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 23°C மழை, சரியான மழை. மூஞ்சி க்ளோவாகிறதுக்கு மஞ்சள், தயிர், அரிசிமா இதெல்லாம் கலந்து மூஞ்சி தைக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி ஐஸ் கட்டி இல்லாதனால டிஃபன் பாக்ஸ் ஐஸ் கட்டியாக மாற்றி மூஞ்சி தைச்சிட்டு போய் பெட்டெல்லாம் எடுத்துப்போன்னு சொல்லிட்டு பெட் எடுத்து வச்சுச்சு. அதுக்கப்புறம் போய் மூஞ்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க ஆரம்பிச்சு. அடுத்து ஒர்க் அவுட்டை ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரைபாடை போய் நிப்பாட்டியாச்சு. இதுக்கு பேர் டிஜிடெக். இது வந்து கொஞ்சம் கோலாக கொடுத்தாலும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்கில் பயோ கொடுத்துருக்கேன். பயோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும் வாங்கிக்கோங்க. குளோப் சீரிஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதாங்க என் பாடி கண்டிஷன். வெயிட் என்னமோ 56 கிலோ இருந்தேன். நேற்று செக் பண்ணி பார்த்தேன் 56 கிலோ இருந்தேன். இன்றைக்கி வந்து வார்ம் அப்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச சில வார்ம் அப்ஸ் உட்காந்து மடக்குன்னு பண்ணிட்டேன். எக்ஸசைஸ் பண்ணி ரொம்பனா அதனால் கொஞ்சம் டச்சிச்சு போச்சு. அதனால கொஞ்சமாக தான் பண்ணோம். ஸ்குவாட்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணோம். ஆப்ஸுக்கு நான் ஓவராக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஏன்னா கழுத்துலினால. அதுக்கப்புறம் புஷ்அப்ஸ் பண்ணிவிட்டு நான் போய் பைக் புஷ்அப்ஸ் பண்ணேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா புல்அப்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் போய் பச்சை தண்ணி தந்துவிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சு முடிச்சுட்டு பழைய துணிலாம் அமைக்க வச்சுட்டு சாமியை கும்பிட்டு இடியப்பம் இது சாம்பார் மிக்ஸ் பண்ணி நல்லா அருமையாக சாப்பிட்டாச்சு. கோடைக்கால உடைய போட்டாச்சு. எப்படி மஜாவாக இருக்கா? ராம்நாட்டில் போய் மலைக்கு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிச்சு. ஆஃபீஸுக்கு போய் ஒர்க்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் கிளம்புன்னு பார்த்தா அப்படியும் மழை நிற்கவே இல்லை. காலிலேருந்து தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக இங்கிட்ட அடிச்சு பிடிச்சி சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாச்சு. கடினமாகுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.